ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்டில் பார்த்தோம்னா சூப்பரான மாசான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணணும் வந்து ஒரு 2 ஸ்டெப்பில் டக்குன்னு பார்த்தலாம். இப்போ நீங்கள் நம்ம சேனல் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பவர் ஆளில் போட்டு வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பும் வந்து பக்காவாக புரியும். வாங்க இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் சிம்பிளாக மேக் பண்ணி வரலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ மேக் பண்ணல அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ப்ரோ வாட்ஸ்அப் லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான புக் ஆப்ஷன் ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் வந்துருப்பேன். நான் டிஸ்பிளே வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஷேர் ஆப்ஷனில் அலைன் மோஷனில் ஒன் டச் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஒன்று ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகிடும் பக்கத்தில் கீழே ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் ஒன்று வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே வந்து ஆட் ஆடியோன்னு இருக்கும். இதுக்கான ஆடியோ உங்களுக்கு சப்போர்ட் ஆகலாம். இதுக்கான ஆடியோ லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பண்ணி கிளிக் பண்ணி ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணிட்டு ஆடியோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் ஆடியோ வந்து சாங்கில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் சைடில் ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக் ஆடியோ வந்து ஆடிடும். நீங்கள் ஆட் பண்ணுற ஆடியோ வந்து லாஸ்ட் வீடியோ கரெக்டாக செட்டாக செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு கரெக்டாக ஆடியோக்கு மேலே ஒரு ரேஜெண்டில் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணி சொல்லியிருப்பேன். இது நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் இமேஜ் வச்சு எடிட் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட் இமேஜ் எடிட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் இமேஜ் வச்சு எடிட் பண்ணுறீங்களா உங்கள் இமேஜ் வந்து நீங்கள் வந்து 9:16 வந்து ஆட் பண்ணோம். அது எப்படி ஆட் பண்ணுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இங்கே ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 9:16 ஒரு சைஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. மீடியா போய்ட்டு நீங்கள் யார் இமேஜ் வச்சு எடிட் பண்ணலாம் இமேஜை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே இங்கே 3 டாட் இருக்கும். 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணி 5th ஃபில் கம்பஸ் ஏரியான்னு வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபுல்லாக செட் ஆகிடும். செட் ஆகணும். இங்கே செட்டிங் வேலை ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணால் அந்த பச்சை கலர் ஐகான் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துங்க. க்ளோஸ் கொடுத்து இது மாதிரி நீங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது எல்லா இமேஜும் இந்த சைஸில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு புக் மாப் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் நீங்கள் கரெக்டாக ரேஜெண்டுக்கு மேலே இருக்கிற லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஃபோல்டர் அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து சேவ் ஆகும். கரெக்டாக அந்த ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் ப்ளஸ் ஆயின் மட்டும் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நீங்கள் ப்ளஸ் ஆயின் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடுனா ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7:19 வந்து ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயரில் எல்லா லேயருக்கு நீங்கள் வந்து கண்டினியூஸாக கரெக்டாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து கலர் அண்ட் ஃபில் வந்து ஆட் பண்ணணும். நாங்கள் சொன்ன அதே ஆட் தான். கரெக்டாக இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இமேஜ் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதே மாதிரி கண்டினியூஸாக இருக்கிற எல்லா இந்த இமேஜ் லேயர் இந்த லேயர் எல்லா லேயருக்கும் நீங்கள் நான் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இமேஜ் மட்டும் கரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி 9:16 வந்து நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக இமேஜில் ஆட் ஆகிடும். இமேஜில் ஆட் ஆகிடும். மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணோடனே மேலே எங்கள் ஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் போட்டு ஆஃப் பண்ணிருக்கும். கரெக்டாக நீங்கள் அந்த ஐ ஆப்ஷன் மேலே மட்டும் கை டச் பண்ணுங்கள். டச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐ ஆப்ஷன் வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆனோடனே மேலே செட்டிங்ஸ் பார்த்து ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணி எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக லோடாக எக்ஸ்போர்ட் ஆனோடனே சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாசான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். Thanks for watching, friends.